ஹலோ மக்களே, உங்களில் எத்தனை பேருக்கு பனங்கிழங்கு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்கிட்டு வந்த பனங்கிழங்குல தொலியெல்லாம் உரித்து அதை அவிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சுங்க. பாத்திரத்தில் வச்ச கிழங்குக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு இதில் மஞ்சள் தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பனங்கிழங்கு வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்திலே பனங்கிழங்கு நல்லாவே அவிஞ்சு வந்துருங்க. நம்மள நிறைய பேருக்கு பனங்கிழங்கு சாப்பிட பிடிக்குங்க. ஆனால் அதை உடச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வோம். வயசானவங்களுக்கு இதை சவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை அரைச்சி தருவாங்கங்க. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு நார் இல்லாமல் குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் விதை எடுத்த காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு போட்டு 2 பல்லு பூண்டு, உப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம காரம் தேவையில்லைன்னு நினச்சோன்னா சீனி கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. பாய்.